ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் எப்படியும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இல்லை டெவலப்பிங் டைமில் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் தெரியாமல் யூஸ் பண்ணால் நம்ம எல்லாம் டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வேரியபிள் நேம் வந்து நேம் ஈக்குவல் டு லக்ஷ்மி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏஜ் வந்து 25 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அளவு லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி எழுதிருக்கோம். அண்ட் செகண்ட் டைம் வந்து நேம் இட்ஸ் லைக் லக்ஷ்மி இஸ் 25 இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கோம். இப்போ இங்கே வந்து நேம்ன்ற வேரியபிள் வந்து நம்ம சம்மாவும் சேஞ்ச் பண்ணணும், வேற ஏதோ ரீசனுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணணும், யூசர் நேம்ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக போய் யூசர் நேம் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணலாம் ஒன்று. இதில் இப்படி சேஞ்ச் பண்ணா கூட நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும், இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும். இது மாதிரி எத்தனை அக்கரன்சஸ் இருக்கோ எல்லா பிளேசஸ்லையும் சேஞ்ச் பண்ணணும். இது இந்த ப்ரோக்ராம் ஓகே 3 டைம்ஸ் தான் இருக்குது. இதுவே வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் நம்ம ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து லைக் 100 டைம்ஸ் மேலே கூட இருக்கலாம் அந்த நேம்ன்ற வேரியபிள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒன் டைம் ஒவ்வொரு டைமாக போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது இஸ் இம்பாசிபிள். இது அதனால என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம்ட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுறது ஒரு 2 அக்கரன்சஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி அப்படி ப்ரெஸ் பண்ணினா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் பாயிண்ட் ஆகும். இதுவே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட் அக்கரன்ஸ். அது மாதிரி எத்தனை டைம் நீங்கள் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் எங்கெங்கெல்லாம் அந்த வேரியபிளோ இல்லை அந்த வேர்டு இருக்கோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம யூசர் நேம் சேஞ்ச் பண்ணலாம், இங்கே போய் யூசர் நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சு. இது ஒரு டைப். அப்படி இல்லை நம்ம எல்லா அக்கரன்ஸும் ஒரே ஸ்டெப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணணும், எல்லா பிளேஸையும் ஒரே ஸ்டெப்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் சொல்லி ப்ரெஸ் பண்ணினா எல்லா அக்கரன்ஸஸும் வந்துடும். இதை வந்து அப்படியே நேம் நம்ம டேட்டா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மோர் கண்டென்ட்ஸ். தேங்க்யூ.